செயலாளர் போட்டு 2வது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என்கிட்ட 4 லட்சம் பணம் கேட்டார். இது இருக்கு. நான் தளபதி 1995 விஷ்ணு படம் ஷூட்டிங்கில் சந்தித்தேன். நான் தளபதி தீவிர ரசிகன். கட்சியில் நான் தளபதி மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட பொறுப்பு பணம் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பணம் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு நபர்கிட்ட பணம் கேட்டுருக்காரு. இது ஏங்க இதுமாரி கட்சியெல்லாம் இதுமாரி பணம் கேட்குறேன்னு கேட்டால் அவர் என்னன்றாரு, தலைமை கேட்குறேன்னு சொல்கிறார். தலைமைன்னு யாரும் கேட்டால் தலைவர் என்ன இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதேமாரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவர் பணம் நாம் குறுக்கிட்டு ஏன் பணம் கேட்குறீங்கன்னு கேட்டால் என்னை ஆவாதன்னு என்ன சொல்கிறத பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இளையராஜா இவர் உங்கள் டீட்டெயில் கொடுங்க. நகர செயலாளருக்கு ஒரு மடங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் கட்சியின் விதிப்படி 15 டிடி கொடுத்து நகர செயலாளருக்கு இவர் நேர்காணல் வச்சு ஒரு மடங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இளையராஜா. ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. முந்தானத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சியில் இந்த முபாரக் என்றவருக்கு திமுக வந்தார். அவருக்கு நகர செயலாளர் பொறுப்பு போட்டிருக்காரு மோகன் அவர்கள். உண்டு கிடப்பா தையல் மிஷின் நலத்திட்ட உதவி கொடுக்கும்போது 19 வரைக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு. மேற்கொண்டு இது 10வது இவர் கிளைக்கட்சினார இவர் கிளைக்கட்சியாளர் கேட்டிருக்காரு. இவர் 19 தையல் மிஷின் வாங்கி கொடுத்து இதுவும் 10வது காசு 50,000 கொடு அப்படின்னு இவரும் கேட்டு துன்புறுத்திருக்காப்ல. கேளுங்க. தலைமைக்கு கொண்டு போய் நான் பொதுச் செயலாளருக்கு தினம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுனேக்கிறேன். பொதுச் செயலாளர் எனக்கு எதுவுமே ரிப்ளை கொடுக்க மாட்டாரு. அவர் பேருக்கு இது பார்த்துங்க, ரிப்ளை கொடுக்க மாட்டாரு. தலைவருக்கு இது கொண்டு போனது இந்த பிரஸ் மீட் தலைவர் நேரடியாக பார்க்கணும். எங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் அதிருப்தி இருக்கிறாங்க. நாங்கள்லாம் கட்சிக்கு உழைக்கிறதுக்காக நாங்கள் தயாராகிறோங்க. அதனால் எங்களை யாரும் பார்க்க மாட்டோம். தலைவர் இதை பார்த்து எங்களை உடனே கூப்பிட்டு எங்கள்கிட்ட பேசணும். கட்சி வளர்க்குறதுக்கான வழிமுறை நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே கட்சிக்கு நீ விதிமுறைப்படி தவறாக பண்ணிக்கிறப்பல மோகன் அவர் கேட்டால் தலைமைன்னு சொல்கிறப்ப தலைமைன்னு யார் கேட்டால் தலைவர் இல்லை தலைமைன்றப்பல அது யார் தலைமைன்னு தெரியல. அது என்கிட்ட 4 லட்சம் கேட்டாங்க சார். அவரு நான் தரமாட்டேன்னா ஒரு நைட்டு கையெழுத்து வாங்கி போறாப்ல, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பணம் கொடுங்க கேட்டாப்ல. உங்களுக்கு பொறுப்பு ஏங்க நான் பணம் தரேன்னு கேட்டேன். 4 லட்சம் தான் உங்களுக்கு பொறுப்பு. என் பொறுப்பு எடுத்துட்டாரு சார் அவரு. இது விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லா பண்றாப்ல. மற்ற மாவட்டம் நடக்குது எனக்கு தெரியல. விழுப்புரத்தில் 100% நடக்குதுங்க. இது என்ன சார்? இல்லை சார், தளபதி பாரு கொண்டு போங்க சார். தளபதிலாம் மேல் நாடுகளில் போக மாட்டோம். நாங்கள் செத்தாலும் துண்டோடு தான் சாவோம் சார் கட்சிக்காக. நாங்கள் மேலோட தளபதி பாரு கொண்டு போங்க சார். இதை பண்ணு சார். இங்கே பொதுச் செயலாளர் உறுதுணையாக மோகன் அவர்கள் இருக்காங்க. சார் இங்கே இருக்கவே எல்லாம் இருக்காங்க. இதே நீங்கள் ஃபுல் பாய்ச்சலாம் சார். எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க சார். எல்லாம் விழுப்புரத்தில் உள்ளவங்க தான். இதுவே நிறையா இருக்குது சார். எல்லாம் இருக்காங்க. ஆமாம் சார். போன வாரம் திராவிட முன்னேற்ற ஒரு நபர் முபாரக்ன்ற ஒருத்தர் கூட்டின்னு அவருக்கு நகர செயலர் போடுறாப்ல. 2.5 மாதத்துக்கு முன்னாடி கூட்டு இளையராஜாக்கு இவர் கட்சியை பழையாளு அவர் இளையராஜா. ஆனால் இவருக்கு முன்னாடி ஒரு கட்சியில் அது பொறுப்பு கிடையாது சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. ஆமாம் சார். சார் என்கிட்ட 4 லட்சம் கிடையாது சார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். பொறுப்பு அடிப்படையில் பணம் தீர்மானிக்கிறோம். ஆமாம் சார். அவரை கேட்டால் தலைமைன்னு சொல்றாரு சார். ஆமா இவர் தான் சொல்றாரு. மோகன் சொல்றாரு சார் தலைமைன்னு. தலைவரான்னு கேட்டா இல்ல தலைமைன்றாரு. ஆமா சார் மோகன் அதான் சார் சொல்ற தலைமை தான் கேக்குதுன்னு சொல்றாரு சார் மோகன். ஆமா பண்றாங்க சார். சார் பணம் வாங்குறாங்க சார். அது எவ்வளோலாம் சரியா சார் பணம் வாங்குறாங்க. 100% பணம் வாங்குறாங்க சார். ஆமாம் சார். வேறு தலைவர் இல்லைன்றாங்க. தலைமைன்றாரு. நான் தலைவரான்னு கேட்டேன். இல்லை தலைமைன்றாரு. தலைவர்னா தலைமை யாருங்க? அதுதானே இதாகுது. நான் அவர் தலைமை சொல்ல மாதிரி தான் கேட்டேன். 2 விதமாக இருக்குது சார். தலைவர் வேற தலைவர் எங்கள் தளபதியாக கேட்டேன். இல்லைன்றாரு அவரு தலைமைன்றாரு.
அப்போ தலைமைனா அவர் பொதுச்செயலாளர் தானே குறிக்க அவர் சொல்கிறது. அவரை தானே சொல்கிறாரு, நான் சொல்லுங்க. பொதுச்செயலாளர் அவர் தானே சொல்கிறாரு மோகன் அவர்கள். அதுதான் அந்த பார்வைக்கு தான் சார் எங்களை பார்க்கணும் சார். அவர் எப்படி எங்களை கூட்டி பேசணும், அதுக்காக தான் சார் உங்களை நாங்கள் கூட்டிருக்கோம். தளபதி உண்மையான ஒரு தொண்டனை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டார் சார் தலைவர். அவர் எங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கோம் சார். சார் கட்சி நல்லா வளர்ந்துருக்கிற கட்சி இங்கே வீணாக்கலாம் சார் மோகன் அவர்கள். கட்சி நல்லா வளரக்கூடிய கட்சி நல்லா வளருது, பொதுமக்கள்லாம் நல்லா ஆதரவு தராங்க கட்சிக்கு. ஆனால் இவரோட கட்டுப்பாட்டில் போகிறதுனால கட்சி இங்கே வளராது சார். 15 பேர் குடும்பத்துக்கு. ஆமாம், அது இருக்குது சார். இஸ்லாமிய சமுதாயத்தையும் தர மறுக்கிறாரு, தாத்தப்பட்ட சமுதாயத்தை மறுக்கிறாரு. அவர் மறுக்கிறாரு. குடும்பத்தை சார் எனக்கு மாவட்ட செயற்கை உறுப்பினர் 4 லட்சம் கேட்டார் சார். அவர் நான் தரமாட்டேன்னு சொன்னேன் சார். இளையராஜாக்கு வந்து 6 லட்சம் கேட்டார் சார். கேட்டாரு. நான் வந்து கட்சியாக வந்து நலத்திட்டமோ மற்ற எதனா செய்யும் போதே நான் பணமாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தேன். வெளில வந்துட்டேன்னா நான் ரிலீஸ் பண்ணல. ஒரு வாரம் கழிச்சு வேற ஒருத்தர் கிருஷ்ணான்ற ஒருத்தர் வந்து நிப்பாட்டுறாரு. அடுத்தது இவர் தான் நகர செயலாளர்ன்ட்டு. அவர் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சாரு. அவர்கிட்ட எவ்வளோ கேட்டாங்கன்னு தெரியல. என்னால் அவரும் விலகிட்டாரு. இப்போ திமுகலேருந்து முபாரக்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து இவர் தான் நகர செயலாளர். அதாவது ஒரு நகர செயலாளர் இதுக்கு 15 பேர் ஒரு குரூப்பு. அதில் என்னை மட்டும் எடுத்துட்டு நான் தான் நகர செயலாளர் ஃபர்ஸ்ட். இது என்னோட பேரை மட்டும் எடுத்துட்டு மீதி 14 பேர் என்னோட குழு. அவங்களுக்கு தலைமையாக வந்து முபாரக்கை போடுறாரு. ஏன் இதுமாரி கேட்டால் என்னை நேர்காணலில் வச்சிங்க, டிடி எல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்டேன், நேர்காணலில் நடத்திட்டீங்க, 2-3 தடவை நீ தான் நகர செயலாளர் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, திடீர்னு ஏன் மாத்திரீங்கன்னு கேட்டால் மேல் இடத்துல இதுமாரி சொல்லியிருக்கிறாங்க. தலைமையில் எந்த தலைமையில் சொல்கிறாங்க, நான் தான் உங்கள் கூட 2.5 வருஷமாக நான் பண்ணுறேன், நலத்திட்டம் பண்ணுறேன், பேனர் வைக்கிறேன், இந்த மாநாட்டுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம், என் டீமில் வந்து எல்லாருமே சேர்த்துருக்குறேன். அதாவது 15 பேரில் வந்து எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க, எல்லா மதமும் இருக்கிறாங்க. அந்த 15 பேரில் இதெல்லாம் விட்டுட்டு டிடியெல்லாம் எடுத்து நான் 22,500 ரூபாய் டிடி எடுத்து கொடுத்தேன். அப்புறம் மறைமுகமாக அவர் வந்து எதனா செய்ய சொல்லுங்கன்னு கேட்டார். நான் பணமாகவோ இதெல்லாம் பண்ண முடியாது. கட்சிக்காக தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ இதுமாதிரி நலத்திட்ட உதவி வழங்குங்க. பெஞ்சாலும் கோயிலுக்கு இதுமாரி நலத்திட்ட உதவி பண்ண சொன்னாங்க, பண்ணோம். அதேமாரி வாரம் காலை உணவு திட்டம் அது பண்ணோம். அதேமாரி எங்கள் கொள்கை தலைவர்களெல்லாம் வந்து விழா எடுக்க சொன்னாங்க, அதெல்லாம் நடத்தணும். நீங்கள் பணமாக கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த புதுசாக ஒருத்தரை என் டீமுக்கு தலைமையாக அந்த புதுசாக வந்தவர் கூட 15 பேர் கூட்டின்னு வரல. என்னோட 14 பேர் டீமில் அவரை தலைமையாக போடுறாரு. என் டீமில் நீங்கள் அவர் தலைமையாக போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்படி தான் போட முடியும். அப்போ என் டிடியை கொடுங்கன்னு கேட்டால் உங்கள் டிடி மட்டும்தான் தருவோம், மீதி 14 டிடி தரமாட்டேன்னு வாக்குவாதம் பண்ணுறாரு. அது எப்படிங்க என் பணத்தை போட்டு நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்குறேன், தரமாட்டேங்க சொன்ன பிறகு தான் அது அவங்க மச்சான யாரையோ விட்டு கொடுத்த அந்த டிடியை கொடுத்தாரு. தளபதி மக்கள் இருக்கிறேன், நான் தளபதி மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். தளபதி பேர் சொல்ல மாட்டேன், அதுக்காக சொல்ல தளபதி பேரோட வரும் மக்கள் இயக்கணும். ஆனால் தளபதி மக்கள் இயக்கத்தில் நான் பயணிக்கிறேன். நான் வந்து ஒரு 12 வருஷமாக இருக்கிறேன் நான் மக்கள் இயக்கத்துலேருந்து. நான் மாநாட்டுக்கு கூட சார் செருப்பள்ளி போட்டோம் சார். அது புகை எடுங்க, இங்கே பாருங்கள். கட்சிக்கு வந்து நான் எவ்வளோ வாய்ச்சிருக்கேன் பாருங்கள். வாய்ச்சவங்களுக்கு பொறுப்பை கொடுனா அது எடுங்க, அதுதான் முன்னாடி வைக்க சொன்னாங்க. போயிட்டு இப்போ கூட பாருங்கள் குப்பாயிலி போட சொன்னாங்க மாநாட்டில் கூட போயிட்டு நாங்கள் குப்பாயிலி போட்டுவாங்க சார். ஆனால் எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்றாங்க சார். இங்கே பாருங்கள், என்னோட அப்ளிகேஷனு என் குழு 15 பேர் உண்டான பேர். இது எங்கள் தலைவருக்கு தெரியணும். தலைமையை நாங்கள் பார்க்கறது எவ்வளோ ட்ரை பண்ணோம், மாவட்ட செயலாளர் வந்து அனுமதிக்கலை, காட்ட மாட்டுறாரு. எதுக்காக நாங்கள் எங்கள் பத்திரிகை தோழர்கள்லாம் கூட்டு நாங்கள் அது வந்து ப்ரெஸ் மீட் நடத்துகிறோன்னா எங்கள் தளபதிக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறோம். அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். தளபதிக்கு கொண்டு போக மாட்டாங்க, உங்கள் மூலியமாக கொண்டு போக 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் பேசி. அதாவது வந்து பொதுச்செயலாளர் என்ன பண்றாங்க தெரியல சார். எங்க தலைவர் பார்க்கும் அதாவது ஏதாவது கேட்டோன்னா இவங்க வந்து எதிர்கட்சியிலேருந்து வந்தவங்க, ஏதாவது ஒரு இதை கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்காக வந்தவங்க அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் கட்சிக்கு உழைச்சுன்னு தான் இருக்கிறோம், இனிமேலே உழைப்போம். நாங்கள் சாகிற வரைக்கும் தலைவருக்காக தான் நாங்கள் உழைப்போன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம். நம்ம கிட்ட இப்போ நம்ம நல்லா மாவட்டம் நல்லா பழகணும். ஆமாம் சார் கொடுக்குறாங்க.
கட்சியிலேருந்து வர்றாங்க. ஆமா. இப்போ ரசிகர்கள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பொறுப்பு கேட்குறீங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோம், பொறுப்பு கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அவங்க மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு பொறுப்பு. ஆமாம் சார், மாற்று கட்சின்னு வர பொறுப்பு கொடுவாங்க சார். இதை வந்து நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ரசிகர்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ரசிகர்களை புறக்கணிக்கல ஐயா. அதாவது வந்து கட்சியில் இருந்தோம், மாவட்ட நகரான்ட்டு நாங்கள் மட்டும் எல்லாம் ஒன்று முன்னா தான் இருந்தோம். இப்போ பதவின்னு வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து மாவட்டத்துக்கு எதனா கவனிக்கணும், எதாவது செய்யணும். அதாவது நலத்திட்டமாக கேட்கல, பணமாகவே கேட்குறாங்க. நாங்கள் நலத்திட்டம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம், பணமாக கொடுக்க முடியாது. ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, பதவி கிடையாது. சைக்கிள்ல தளபதி போட்டோ வச்சு அடிப்படை பண்ணா அவ்வளவுதான் பதவி. பதவி கிடையாது. சார் அதுதான் சார் சொல்லி 2 வாரம் ஆகுது. அவரு போன வாரம் நகர சிலை போட்டுருக்காரு சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த முபாரக்னு ஒருத்தர் தான் இப்போ நகர சிலை போட்டுருக்காரு சார். அவரு மாற்று கட்சி வந்தவர் இல்லை, பார்ப்பார் சார். தலைவர் கண்டிப்பாக இதை பார்ப்பார் சார். கண்டிப்பாக ஒரு தலைமைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க? தலைமைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ஷார்ட்டாக சொல்லுங்கள். நான் சுரேஷ், கோலினூர் ஒன்றிய இளைஞர் அணி தலைவராக இருக்கேன். நான் மக்கள் இயக்கத்தில் வந்து இருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே காசு, வந்தால் காசு, போனால் காசு, என்னை சந்தித்தா காசு. ஒரு தலைமை வந்து ஒரு கட்சி ஆஃபீஸ் தொடங்கியிருக்குன்னா கட்சி ஆஃபீஸுக்கு காசு, உங்கள் செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு, நீ சாப்பிட்றதுக்கு காசு. நான் வந்து கோலினூர் ஒன்றியத்தில் முதல்ல முட்டைப்பால் திட்டம் கொண்டு வந்தது நான் தான். வருஷம் நீர்மூர் பந்தல், இப்போ நடந்த மகளிர் தினத்துக்கு என்னால் முடிஞ்ச தையல் மிஷின் எடுத்து கொடுக்குறது. என்ன ஸ்டேஜ் ஏற விடலை, பொதுச் செயலாளராக சந்திக்கிறதுக்கே நான் விடலை. தளபதி சார் எங்களுக்கு கொண்டு போக மாட்டோம். அதுதான் சார் இந்த சார் நான் நேற்று கேட்டேன் சார். சார் எங்கள் மாவட்ட செல்வி எங்களை சார். ஆமாம் சார், இந்த மொழி தான் சார் சந்திக்கிறீங்க. மேலே சார் சந்திக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு அழகாக இல்லையா? மீடியா மூலயமா போய் சொல்லி இப்போ பிள்ளையார் கட்சி அறிமுகப்படுத்துறது இல்லையா? அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை தலைவருக்கு பிரச்சனை சார். ஒரே ஆளா எல்லாரும் கையில் சத்யா வந்துட்டப்பா. சீமா குமரேசன், மாவட்ட துணைச்செயலருக்கு நான் வந்து என்கிட்ட வந்து டிடிலெல்லாம் கையெழுத்து வாங்கி நைட்டு வந்து வாங்கி போகிறேன். மறுநாள் வந்து நைட்டு அன்றைக்கி நைட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு டிடி கையெழுத்து வாங்கிட்டு என்னை 4 லட்சம் பணம் கொடுக்க கேட்டாப்புல இருக்கிற மாவட்ட செல் மோகன் நான் பணம்லாம் தர முடியாதுன்னு அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே என் பொறுப்பு அவர் எடுத்துட்டாரு. மாதிரி வேற ஆளை வச்சு கூட்டிட்டு போகிறாப்புல. மாவட்ட செயற்கை உறுப்பினர், மாவட்ட செயற்கை உறுப்பினருக்கு நான் 14 வருஷமா இருக்கிறேங்க. ரசிகர் 1995 தான் இருக்கிறேன். நான் மக்கள் இயக்கத்தில் பணி வந்து 14 வருஷம் பயணிக்கிறேன். தளபதி மக்கள் இயக்கத்தில் என் பொறுப்பை வந்து அவங்க மோகன் அவங்க மனைவிக்கு அவங்க சார்ந்து தான் போட்டிருக்காங்க. வேற அவங்க பேர் வந்து தெரியல சார். சரியாது உங்களை மாதிரி எத்தனை பேர் மொத்தம் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க? எல்லாருமே இருக்கு சார். இவங்கெல்லாம் வந்து பொறுப்பு பணம் கேட்டுருந்தாங்கலாம். மாவட்ட செயற்கை உறுப்பினருக்கு 4 லட்சம் அந்த பொறுப்பின் அடிப்படையில் அவருக்கு பணம். உள்ள வந்து கட்சி ரீதியாக நான் உள்ள வரும்போது நான் மாநாட்டிலேருந்தே என்னோட உழைப்பையும் என்னோட விஷயங்கள்ல எல்லாத்தையுமே வந்து தனிநபராக நான் செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட அமைப்பாளர் என்னை உள்ளே கூப்பிட்டு வந்து என்னை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என்னை உள்ளே கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து மோகனனை மீட் பண்ண வச்சு
மோகன் அண்ணன் வரவேற்பு கொடுத்தது கூட என்னோட காரில் சன்ரூஃபில் ஏறி நின்று என் காரில் தான் நான் அழைப்பே கொடுத்தேன். அப்படி இருந்து கட்சிக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்கிறதுக்காக என்னை எல்லா விஷயத்துலையும் என்னை வந்து எல்லாத்துக்குமே ஒரு வழி நடத்தி எல்லாத்தையுமே கொண்டு செலுத்திட்டு இருந்தாங்க. அதோட அடிப்படையில் எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பில்லைக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு செலவு பண்ண முடியாமல் அவங்க டைரக்டாக கேட்காம அமைப்பாளரை வச்சு அவங்க மச்சானை வச்சு மற்ற இருக்கிற உறுப்பினர்களை வச்சு அந்த மாதிரி கேட்குது. அவங்க மாவட்டத்திலே உறுப்பினர் இருக்கிற ப்ரூஃப் கொண்டு என்கிட்ட இருக்கு. எல்லாமே அவங்க எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே நான் வச்சிருக்கேன். எனக்கு துணை அமைப்பாளர் என்ற இளைஞரணி துணை அமைப்பாளர் என்ற போஸ்டிங்கை கொடுத்து என்னோட அமைப்பாளரே என்னோட ஃபோட்டோ போட்டு பேனரோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். எல்லாமே என்னோட துணை அமைப்பாளர்னு சொல்லி என் கீழே ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே பணம் கேட்டு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்னோட ரொம்ப மன உளைச்சல் ஆளாகிட்டேன். எல்லாத்துலேயுமே எதுக்கு பணம் கேட்குறீங்க? ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுன்னா சும்மா ஒரு ஆஃபீஸ் ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பணம் அனுப்பு, இதை நான் பண்ண போகிறேன், இங்கே போகிறோம், கார் எடுத்துக்கலாம், இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு ரொம்ப டாக்டராக ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குறேன். அந்த விஷயத்தில் என்னையே வந்து ஓரளவுக்கு என்னடா இது அப்படின்ற ஒரு கட்சியை வெறுக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து ரொம்ப மோகன் அவரோட மாவட்ட செயலாளர் பண்ணிட்டு இருக்காரு. இது இல்லாமல் எங்கள் அமைப்பாளரும் அவன் ஏதோ ஒரு சரியான பாதையில் போகிறான் ஏதோ செய்கிறான்றது கூட புரிஞ்சிக்காம அவர் அமைப்பாளருக்கும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த பொறுப்புக்கு காசு கேட்குறீங்க? என்கிட்ட டைரெக்டாக உட்காந்து மாவட்ட செயலாளரே கேட்டார். உட்காந்து உங்கள் அப்பா எவ்வளோ செலவு பண்ணுவார், உன்னால் செலவு பண்ண முடியுமா? என் சித்தப்பா என் சித்தப்பாவை தளபதி ரசிகராக இருந்தார். இருந்துட்டு ஓரளவுக்கு பேர் உள்ள ஆள் இந்த விஜய் பிடிக்குன்றதுக்காக உள்ளே வந்தார். உள்ளே வரும்போது அவர்கிட்ட உட்காந்து கேட்குறாரு, உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும்? பணம் மட்டும்தான் முக்கியமாக குறிக்கோளாக வச்சு அவர் பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறீங்க, உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்குறாரு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னை மூஞ்ச கூட முடிக்க மாட்டாரு. என்ன ஒரு கட்சி நடத்துகிறாங்க இவங்க, எல்லாத்தையுமே பணம் கேட்டுட்டாங்க. இன்னைக்கு என்னோட துணை அமைப்பாளரோட போஸ்டிங்கை இவ்வளோ நாள் பேனர் அடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து நீங்கள் கேட்குறதுல பணம் தரமாட்டேன், எதுக்காக நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை தலைமையில் கேட்குறாங்க. தலைமையில் யாருன்னா அவர் பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க, அவர் தான் வாங்க சொல்லியிருக்காரு, அவர் தான் கேட்குறாங்க. நான் ஏன் கொடுக்கணும், நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். என்னோட துணை அமைப்பாளர் தூக்கிட்டு இப்போ 2 பேரை வேறு ஆளாக மாற்றிருக்காங்க. இது இவ்வளோ நாள் இப்போ எதுக்கு அந்த மாதிரி பேனர் அடிச்சு இதெல்லாம் எனக்கு அசிங்கம் தானே. இது எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஒரு மோகன் பண்ணுறாருன்றது எங்களுக்கு தெரியல. இதை வந்து இந்த நடவடிக்கையை இதை வந்து நான் தளபதி கிட்ட கண்டிப்பாக நாங்கள் கொண்டு போவோம். கண்டிப்பாக கொண்டு போயிட்டு இதுக்கான தீர்வை நாங்கள் வந்து கண்டிப்பாக. உங்கள் பேர் என்னங்க? என் பேர் முகமது அசாத்.